இதெல்லாம் எண்ட் ஆஃப் மேன்கைண்டுக்கான ஒரு ஸ்டெப் தான். ஒரு சைனீஸ் ரோபோட்டிக் கம்பெனி யூப்டெக் என்று சொல்றது ஒரு ரோபோட்டோட வழி இருக்கு, வோக்கர் S2 என்று சொல்லி. ஸோ இந்த ரோபோட் வந்து எந்த ஒரு மனிதன் ஹெல்ப்பும் இல்லாம அதுண்ட பேட்டரியை ரிப்ளேஸ் பண்ணி 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரோபோட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மினிட்ஸுக்கு பேட்டரி இல்லாமல் அது ஃபங்க்ஷன் ஆகும். அதுவே அது இந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை எடுத்து ரிப்ளேஸ் பண்ணி தனக்கு தேவையான பவர் சப்ளையை எந்த நேரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரோபோட்டை செஞ்சு எடுத்துட்டாங்க. ஹியூமன் டச் இல்லாமல் அந்த ரோபோட் 24/7 இயங்க துவங்கும். எண்ட் ஆஃப் மேன்கைண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓ மிடில் ஸ்டெப். எந்த ஸ்டெப்பில் நிற்கிறவன் எங்களுக்கே தெரியாது. இப்போ ரொபோட்டிக் வேர்ல்டுக்கு இது ஒரு மைல் ஸ்டோன். அந்த ரோபோட்டே தனக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் பண்ண துவங்குது. That's it. Mankind. Bye bye, mankind. இது மட்டும் இல்லை, ஒரு மைல் ஸ்டோன் உண்டு ரொபோட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு. சைனீஸ் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, ரொபோட்டிக் கிட்ஸ் ரோபோட்ஸ் உருவாக்கி அதை கிட்ஸோட விளையாட விட்டுருக்கு, இன்டராக்ட் பண்ண விட்டுருக்காங்க. எப்படி அதெல்லாம் ஒர்க் பண்ண சொல்லி பார்க்கறதுக்கும், கிட்ஸை எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கறதுக்கும், அதை கிட்ஸோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்க. கிட்ஸுக்கு இப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸ், ரொபோட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேற பழக்கிறாங்க. கிட்ஸுக்கும் பழக்கிறாங்க, ரோபோட்ஸுக்கும் பழக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஒரு டெஸ்டிங் மோடாக தான் அதை அவங்க கிட்ஸோட விளையாட விட்டுருக்காங்க. ஆனால் ஃபியூச்சருக்கு கிட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரோபோட்ஸ் மேபி இருக்கலாம். ஆனால் சில நேரம் ஜோதிச்சு பார்க்க இப்போ எங்களோட அப்பா அம்மா சொல்லிடுறோம், உண்ட ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, இந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்லி. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிடலாது. ஆனால் ரொபோட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தவன்டா எங்களுக்கு தேவையான மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அந்த கிட்ஸோட விளையாட விடலாம். ஸோ அப்பா அம்மாண்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை ப்ரோக்ராம் பண்ணி ரோபோட்ஸ் மூலமாக கிட்ஸோட விளையாட விடலாம். ஸோ கிட்ஸுக்கு ஃபியூச்சரில் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நல்லமா, இல்லாட்டிக்கு ரொபோட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நல்லமா ஃபியூச்சருக்கு? ஹியூமனாய்ட் ஓ ரியல் ஹியூமன்? எதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க உங்களோட கிட்ஸுக்கு?